பார்ட்னர் கிட்ட முக்கியமா என்ன சொல்லக்கூடாது போய் அப்படின்னா சொல்லக்கூடாது. லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு பி டன் இந்த அப்படின்ற ரீமாசன் மாதிரி. படம், இந்த வல்லவன் படத்துல ஒரு ரீமாசன் மாதிரி மாறிடுறாங்க. ரீமாசன் மாதிரி இருந்தா சிம்பு மாதிரி பிச்சுக்கிட்டு தான் ஓடுவாங்க. செல்ஃப் டியூனியர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து சைக்காலஜிஸ்ட் வெனிலா மேரி இருக்காங்க. வணக்கம். போன வீடியோல வந்து லவ், அதுக்கு வந்து அதுக்கோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதை பற்றிலாம் வந்து நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து நான் கேட்கணும்னு நினச்சது ஏன்னா நிறைய அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ வர கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா, அந்த லவ்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, அதாவது எதை எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும், இன்னொன்று வந்து ஒருத்தங்க இப்போ ஒரு பார்ட்னர் வந்து என்னாச்சு அப்படின்ற வார்த்தையை அவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதெல்லாம் உண்மையா அப்படின்றத உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் லவ் அதாவது வந்து ஒரு பார்ட்னர் கிட்ட நம்ம என்னெல்லாம் சொல்லக்கூடாது? பார்ட்னர் கிட்ட முக்கியமா என்ன சொல்லக்கூடாது போய் அப்படின்னா சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்கேன், உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொன்னாதான் நான் உண்மையா இருக்கேன் அவங்க கிட்ட அப்படின்ற ஒரு பிரதிபலிப்பு வந்திருக்கு. அது அப்படி கிடையாது. இப்போ எனக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும், எனக்கான ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கான ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அவங்கள 1 வருஷம் தான் தெரியும், இல்லை 2 வருஷம் தான் தெரியும். அவங்க கிட்ட என்னை பற்றி சொல்லும்போது அவங்க என்னை ப்ரீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நம்ம ஒருத்தரை விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம அந்த நிறைய கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ என்னை விரும்புகிற தானே, அப்போ நீ ஏன் என்கிட்ட இதை சொல்ல மாட்டேங்கிற, நீ என்னை உண்மையிலே லவ் பண்ணுறது தானே, அப்போ நீ இதை எனக்கு செய்யி. எப்போவுமே ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரியே பேசுறது. நீ என்னை லவ் பண்ணுறது தானே, ஏன் எனக்கு நீ ஃபோன் பண்ணலை, ஏன் நீ எனக்கு வந்து மெசேஜ் பண்ண மாட்டேங்கிற. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லவ்வுக்கு ஒரு பர்டிகுலர் வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு பி டன் அப்படின்ற மாதிரி. இந்த வல்லவன் படத்துல ஒரு ரீமாசன் மாதிரி மாறிடுறாங்க. ரீமாசன் மாதிரி இருந்தா சிம்பு மாதிரி பிச்சுக்கிட்டு தான் ஓடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது என்னதான் வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்போ இல்லை நான் தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போகிறேன்னா இருந்தாலுமே அவங்க வந்து நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும், நம்மக்கிட்டேயே எல்லாத்தையும் சொல்லணும். அதாவது ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, ஆஃபீஸில் என்ன ஆச்சு இன்னைக்கு, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க இப்படி என்ன பண்ணீங்கன்னு என்ன சொல்ல முடியும்? ஃபோன் பண்ணால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸில் ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, லவ்வர் வந்து கூட அந்த கேள்வி கேட்டால் பயங்கரமாக வரும். அதாவது கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஸோ இது என்ன ஆயிடுது, ஒரு ஃபார்மல் கான்வர்சேஷன். ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணுன்ற மாதிரி. யூ எக்ஸாக்ட்லி நோ. அந்த கேள்வியே ஒரு லாஜிக் இல்லாத கேள்விதான். இதுல வேற என்ன, காதலுக்கு லாஜிக் கிடையாது, காதலுக்கு கண்ணு கிடையாது, காதலுக்கு காது கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி ட்ரமாட்டிக்கான விஷயத்துல இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப அதுல வந்து ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்களோன்றது ஒரு மாதிரி விஷயம். நீங்க சொன்ன மாதிரி லவ்ல என்னெல்லாம் சொல்லக்கூடாது, லவர்கிட்ட என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா, முக்கியமா நீங்க வந்து எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க. அதாவது ஒரு நெகட்டிவான ஃபீலிங், எனக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கு, எங்க வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க, எங்க வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு முக்கியமா உங்க வீட்டில் இருக்கிற விஷயங்கள் அதிகமா பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தன் வீட்டை பத்தி அதிகமா பேசி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணும்போது நம்ம பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை வந்துடுது. உங்க அம்மா பத்தி அப்படி சொன்ன, உங்க அண்ணனை பத்தி அப்படி சொன்ன, இப்போ இன்னைக்கு வந்து உங்க அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு ஒரு கணவன் மனைவியவோ இல்ல மனைவி கணவனையோ கேட்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம பார்ட்னர் தான் அவங்க. ஸோ நம்மளோட நெகட்டிவ்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கணும் தானே. எப்பயுமே ஒருத்தங்கிட்ட ஒரே பாசிட்டிவ்ஸ் மட்டும் காமிச்சிட்டே இருக்க கூடாதுல்ல நம்ம. இல்ல, நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நெகட்டிவ்னா என்னுடைய கோவத்தை என்னால் நான் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. என்னுடைய வெறுப்போ இல்லை உன்கிட்ட எனக்கு நடக்கிற ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வந்து சரியா படலை, நீ சொல்ற விஷயம் என்னால் ஏற்றுக்க முடியல, இந்த மாதிரி உங்களுடைய ஒப்போசிங்கோ இல்லை உங்களுடைய அந்த நெகட்டிவ் ஃபீலையோ நீங்கள் காட்டலாம். ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிற விஷயங்கள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் நடக்கிற பிரச்சனையோ இல்லை உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாக்குள்ளே நடக்கிற பிரச்சனையோ, அது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் பார்ட்னருக்கு தெரியாது. சப்போஸ் உங்க பார்ட்னர் வந்துட்டு என்ன உன்னை இப்படி நடத்துறாங்க உங்க வீட்டில், என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மிஸ்கைட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்டை பத்தி தெரியவே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்டோட இருக்கிறாரு, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒரு மனைவி பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து டேய் என்னடா நீ எல்லாம் எப்படி இருந்தாலும் தெரியும் அப்படிலாம் சொல்லும்போது, என்னங்க உங்களை பார்த்து இப்படி பேசுறாரு, என்ன ஃப்ரெண்டு இவங்க அப்படின்னும் போது அது வந்து வேற மாதிரி போயிடும்.
ஸோ உங்களை பத்தி நீங்க சொல்லியிருப்பீங்க, என் ஃப்ரெண்டு இப்படி, என் ஃப்ரெண்ட் அப்படி, என் ஃப்ரெண்ட் இதெல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு நீங்க லவ் பண்ணும்போது சொல்லும்போது அப்ப எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும் ஒரு மனைவிக்கு, இல்ல ஒரு கணவனுக்கோ ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும். ஓ இந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தவிர்த்துக்கலாம். உங்களை பத்தி அதிகமா பகிர்ந்துக்கோங்க, மற்ற விஷயத்த பத்தி அதிகமா பகிர்ந்துக்காதீங்க. இப்போ அடுத்ததா வந்து எனக்கு இப்போ ஒரு எனக்கு இது ஒரு ஒரு சீனாவே எனக்கு தோணும். என்னன்னா, இப்போ ஒரு பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு பார்ட்னர் போது மீட் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஷி இஸ் நாட் ஓகே, அதாவது ஷி இஸ் நாட் ஓகே இன் த சென்ஸ் ஏதோ ஒரு முகத்துல நார்மலா இல்லை அப்படின்னும் போது, அப்போ அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அது உண்மைதான். ஆக்சுவலா ஏன் என்னாச்சுன்னு கேட்டா அவங்க ஆல்ரெடி டென்ஷனா இருப்பாங்க. நீங்க கேட்ட என்னாச்சு என்ன ஆகும்னா அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இன்னொரு 4 பிரச்சனையும் கிளப்பி பூதமா வந்து அப்ப அந்த டைம்ல பஸ்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன ஆச்சு அப்படின்றது கேட்கவே கூடாதுன்னு கிடையாது. சில டைம் பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்கு மேபி ஒரு ட்ரிகரா இருக்கலாம். என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு என்னாச்சுன்னா ஆண்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை அதை எக்ஸ்பிளனேட்டரியா சொல்லி இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா சில டைம் ஆண்களுக்கு பிரச்சனையே இல்லைனாலும் அவங்களால வந்துட்டு ஒரு மாதிரி மூடியா இருக்க முடியும், ஒரு மாதிரி சோகமா இருக்க முடியும், இல்லை வேற ஃபோக்கஸ்டா திங்கிங்ல இருக்கும். ஆனா பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் வரும். ஸோ நான் இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து சோகமாக இருக்கேன், ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய கணவரோ இல்லை என்னுடைய பார்ட்னரோ வந்துட்டு என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்கணுன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இதையும் அடிஷ்னலாக என்னன்னா என் மைண்டில் என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நம்மளா ஓப்பன் பண்ணி சொல்லாத வரைக்கும் நீங்கள் என் கூட 10 வருஷம் என் இருந்தாலும் சரி, மனசுல இருக்கிறதையும் உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு என்ன லவ் பண்றேன்னு கேக்குறாங்கல்ல. மனசுல இருக்கிறத ரீட் பண்ணதுக்கு என்னாலையுமே ரீட் பண்ண முடியாதுங்க. சைக்காலஜிஸ்டான என்னாலேயே உங்க மைண்ட்ல என்ன ஃபுல்லா ஓடுதுன்னு என்னால சொல்ல முடியாது. சில பாடி லாங்குவேஜஸ் வச்சு நீங்க உண்மையா சொல்றீங்களா, இல்ல உண்மையிலேயே உணர்ந்து தான் இந்த பிரச்சனையில நீங்க இருக்கீங்களான்னு அதை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். உங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னு உங்க கூட நான் ஒரு ஆனா 20 பெண்கள் வருஷம் இருந்தாலும் எதிர்பார்க்கறாங்கல்ல இந்த மாதிரி இருக்கணும்ல. ஆண்களும் சில நேரத்துல இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா, இந்த இதெல்லாம் இத கூட புரிஞ்சுக்க முடியலையான்ற வார்த்தை. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியலையான்னு கேட்கறது வேற, நான் என்ன யோசிக்கிறேன்றது உங்களுக்கு புரியாதான்னு கேட்கறது வேற. இந்த பர்டிகுலர் இடத்துல நான் இப்படிதான் யோசிப்பேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனல் ஒரு திங்கிங் இருக்கு எல்லா டைமும். அதாவது அதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சுச்சுவேஷன்ல இவர் இப்படி ரியாக்ட் பண்ணா, இவர் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அன்னைக்கு அதே மாதிரி சுச்சுவேஷனை அப்படி ரியாக்ட் பண்ணல, நான் அப்படி சொன்னல அதே மாதிரி தான் இப்படி யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா, உங்களால் அதை ரிலேட் பண்ண முடியாதானா? இந்த மாதிரி சீக்வன்சஸை மனசில் வச்சுக்கிட்டு கோர்வையாக வந்துட்டு நம்மளால் எப்பவுமே வந்துட்டு பேட்டர்னிக்காக வாழ முடியாது. பட் என் ஹஸ்பண்டோ இல்லை என் மனைவியோ வந்துட்டு ஆமாம் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மனசில் வச்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி மூஞ்சி பார்த்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா டு யூ வாண்ட் எனி சப்போர்ட், ஏதாவது ஒரு ப்ராப்ளமா என்கிட்ட ஷேர் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கியா, இல்லை ஓகே நம்ம அப்புறமா பேசிக்கலாமா, ஐ யூ ஓகே ஃபைன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். என்னாச்சு 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 என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, இப்படியெல்லாம் போட்டு நேக் பண்ற மாதிரி இன்னொன்னு நடக்கும். என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் நடக்கும். ஆமா கிட்ட சொல்ல அவகிட்ட சொல்ல முடியுதுல்ல உங்களால. இல்ல அது வந்து ஒருத்தவங்கள கம்ஃபர்டபிலிட்டியும் இருக்கு இல்லையா. கம்ஃபர்டபிலிட்டின்னும் போது ஐயோ அப்போ வந்து கணவன் மனைவி கிட்ட கம்ஃபர்டபிலிட்டி இல்லைன்னா வேற யார்கிட்ட ஷேர் பண்ணலாமா, அப்படி இல்லை. என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் மனைவியால சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது, கணவனால ஒரு மனைவியோட விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாதுன்னும் போது ஒரு மனைவி தன் தோழி கிட்ட சொல்லும் போது விமன் அண்ட் விமன் கேன் கெட் மோர் வேவ்லென்த் அண்ட் men கேன் கெட் மோர் வேவ்லென்த். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் அவங்க ஷேர் பண்ணிப்பாங்களே தவிர்த்து ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கட்டாயத்துல பண்றது கிடையாது. இன்னொன்று சம்டைம்ஸ் தப்பா எடுத்துப்பாங்களோ, இல்லை நான் ரொம்ப கவலையில இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்னர் கவலைப்பட போறாங்களோ அப்படின்ற மாதிரியா கூட சில டைம் சொல்லாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேரிங் பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஹெல்தியான வேல நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றின டவுட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.